வெல்கம் டு ஐரக்ஷன் சேனல். எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே. இப்ப என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, தமிழ் லைட் சேனல்ல தான் பார்க்க போறோம். பொங்கல் ரிலீஸ் பிரச்சனைன்னு ஒரு வீடியோ விட்டுருக்காரு. அந்த வீடியோ தான் பார்க்க போறோம். பார்க்கலாமா? ஓகே. தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பொங்கலுக்கு சினிமா ரசிகர்களுக்கு பொங்கல் இருந்தால் மொத்தம் 4 படம் ரிலீஸ் ஆகுது. அயலான், கேப்டன் மில்லர், மிஷன், அதுக்கப்புறம் விஜய் சேதுபதி அவர் நடித்த மேரி கிறிஸ்மஸ். அது ஹிந்தி படம் தான், பட் இருந்தாலும் நம்ம தமிழ் ஹீரோ தமிழில் வேறு டப் பண்ணி ரிலீஸ் பண்ணுறதுனால 4 படமாக கணக்கு எடுத்துக்கலாம். இந்த 4 படமும் 4 வெவ்வேறு கதைக்களம் கொண்ட ஒரு திரைப்படமாக இருக்கிறதுல ரொம்பவே சந்தோஷம். 4 திரைப்படத்தோட ட்ரெய்லரும் ரொம்பவே நல்லா இருந்து. கேப்டன் மில்லர் பக்கா ரத்தம் தெரிக்கிற ஒரு ஆக்ஷன் திரைப்படமாக இருக்கும் அப்படின்றது அந்த ட்ரெய்லர் பார்க்கும்போது தெரிஞ்சுது. அதுக்கப்புறம் அயலான் ரொம்ப நாள் கழிச்சு ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் ஏலியன் மாதிரியான ஒரு கதைகளை கொண்ட ஒரு திரைப்படம் ரிலீஸ் ஆகுறதுன்றது ரொம்பவே சந்தோஷம். ரொம்ப நாள் இல்லை, ரொம்ப வருஷம் கழிச்சு அந்த படத்தில் இந்த ஏலியன் அந்த கிராஃபிக்ஸ்லாம் பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சு குழந்தைங்களையும் பெரியவங்களையும் ரொம்ப அட்ராக்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் மிஷன் அந்த படம் ஒரு வழக்கம் போல் ஒரு கமர்ஷியல் திரைப்படமாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி மேரி கிறிஸ்மஸ் அந்த திரைப்படம் பார்க்கும்போது ஒரு சஸ்பென்ஸ் த்ரில்லராக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த திரைப்படத்தோட இயக்குனர் உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், ஒரு சில பேர் தெரியாமல் இருக்கும். ஸ்ரீராம் ராகவன் அப்படின்றவர் தான் அந்த திரைப்படத்தோட இயக்குனர். அவர் இதுக்கு முன்னாடி என்ன திரைப்படம் எடுத்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பட்லாப்பூர் எடுத்திருக்கிறாரு. அதுக்கப்புறம் அந்தாதுன் அந்த திரைப்படம் ரொம்ப முக்கியமான ஒரு திரைப்படம். அது ஒரு சரியான சஸ்பென்ஸ் த்ரில்லர் திரைப்படம். அடுத்தடுத்து என்ன நடக்கும் அப்படின்றத கெஸ் பண்ணவே முடியாத அளவுக்கு அந்த திரைப்படத்தை அவ்வளோ சூப்பராக எடுத்திருந்திருப்பாரு. ஸோ அந்த திரைப்படத்தோட இயக்குனர் தான் விஜய் சேதுபதி வச்சு இந்த மேரி கிறிஸ்மஸ் திரைப்படத்தை எடுத்திருக்கிறாரு நினைக்கும் போது அந்த திரைப்படம் ஒரு தரமான ஒரு திரைப்படமா இருக்கும் அப்படின்றது அந்த ட்ரெய்லர் பார்க்கும்போது தெரியுது. ஸோ படம் பார்க்கும்போது நல்லா இருக்கும்ன்ற ஒரு நம்பிக்கை இருக்கு. இப்படி இந்த பொங்கலுக்கு இந்த 4 திரைப்படம் ரிலீஸ் ஆகுது இல்லையா? இந்த 4 திரைப்படம் ரிலீஸ் ஆனாலும் என்னமோ ஒரு மாதிரி அமைதியா இருக்கிற மாதிரியே இருக்கு. ஆனா இதே போன பொங்கலுக்கு ஒட்டுமொத்த சோசியல் மீடியாவும் பத்திக்கிட்டு இருந்தது. அவ்வளோ கலவரம், அவ்வளோ சண்டை, வாரிசா துணிவா தலையா தளபதியா அப்படின்ற ஒரு சண்டை. இது பாருங்க, நாளைக்கு படம் ரிலீஸ் ஆகுது, அதுவும் 4 படம். எந்த ஒரு இதுவும் இல்லை, அது மாதிரி ஒரு சைலண்டா இருக்கு. ஆனா போன வருஷம் பாத்தீங்கன்னா ஒரு மாசம் முன்னால இருந்து சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க. அது வரைக்கும் ஃப்ரெண்ட்ஸா இருந்தவங்க எல்லாம் இந்த பொங்கலுக்கு ஒரு மாசம் முன்னால இருந்து அடிச்சுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. உங்கால பெரிய ஆளு இல்ல எங்கால பெரிய ஆளுன்னு அடிச்சு காட்டு அப்படின்ற மாதிரி செம்ம கலவரம், செம்ம என்டர்டைன்மெண்டா இருந்தது. அதுல இந்த யூடியூப் சேனல்காரெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுமா விஜய் அஜித் இதுக்கு முன்னாடி நடித்த திரைப்படங்கள், ஒன்றாக ரிலீஸ் ஆன திரைப்படங்கள், யார் ஜெயிச்சாங்க யார் தோத்தாங்க அப்படின்ற மாதிரி ஒரு வரலாறு தோண்டி கலர் எடுத்து போட ஆரம்பிச்சிட்டாங்க. போன வருஷம் செம்ம என்டர்டைன்மெண்ட் அந்த கடைசி ஒரு மாசம்லாம். அது மட்டும் இல்லாமல் அங்கே போடுற மீம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருந்தது. நம்ம ஆளுங்களுக்கு வந்து இந்த மீம்ஸ் வந்து பயங்கர கிரியேட்டிவிட்டி, எங்கே இருந்து தான் ஐடியா வரும்னு தெரியாது, அந்த அளவுக்கு மீம்ஸை போட்டு பொறிச்சு தள்ளிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் முக்கியமாக பேனர் சண்டை. எங்களோட பேனரை சத்யம் தேட்டரோட மெயின்ல வச்சிருக்கிறாங்கடா, எங்களோட பேனர் தான்டா பெரிய ஹைட்டு, எங்களோட பேனரை பரங்கிமலை ஜோதிடர் எவ்வளோ பிரிச்சு வச்சிருக்காங்க பாருடா, எங்களோட பேனர் எவ்வளோ டாப்ல இருக்கு பாருடான்னு சொல்லி பேனருக்குலாம் அடிச்சுக்கிட்டாங்க. இந்த படத்துல எங்க தலையோட கேரக்டர் பேர் என்ன தெரியுமா, இந்த படத்துல எங்க தளபதியோட கேரக்டர் பேர் என்ன தெரியுமா அப்படின்னு படத்துல வர அந்த கேரக்டரோட பேரை தெரிஞ்சுக்கிறது அவ்வளோ அலப்பறை பண்ணானுங்க. இவங்க வீட்டில் ஒரு குழந்தை பிறந்தா அந்த குழந்தைக்கு பேர் வைக்கிறது கூட அவ்வளோ யோசிக்க மாட்டாங்க. அப்படி யோசிச்சுட்டு இருந்தாங்க இந்த விஜய் ரசிகரும் அஜித் ரசிகரும். இவங்களுக்கு ஏற்ற மாதிரி தான் படக்குழுவினரும் இவங்க வந்துட்டு ஹைப் ஏற்றிட்டே இருந்தாங்க. அப்புறம் ஒருத்தர் மாற்றி மாற்றி திட்டி இந்த போஸ்டர் சண்டை அதெல்லாம் வேறு நடந்தது. ஆனால் ஒரு சில இடங்களில் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஜென்யூனாக நடந்துட்டாங்க. அஜித் ரசிகர்கள் வந்து விஜயோட வாரிசு படம் வெற்றி அடையணும் அப்படின்னும், விஜய் ரசிகர்கள் வந்து அஜித்தோட துணி படம் வெற்றி அடையணும் அப்படின்னும், ஒரு சில தேட்டரில் இந்த RRR திரைப்படத்தில் ஒரே பைக்கில் வருவாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் வச்சு அவங்களோட ஒற்றுமைகள்லாம் ரொம்பவே நல்லாவே காமிச்சிருந்தாங்க. அது ஒரு சில இடங்கள்ல அதுவும் பார்க்கும்போது நல்லாவே இருந்தது. ஆனா இதுல என்னன்னா தேட்டருக்காரங்க தான் பயங்கர பீதியில இருந்திருப்பாங்க. ஏன்னா என்ன சொல்றது, ஒரு படம் நல்லா இருந்தா ஒரு படம் நல்லா இல்லை அப்படின்னா, இல்ல விஜய் ரசிகர்கள் அஜித் ரசிகர்கள் ஒரே நேரத்துல ஒன்னா படம் பார்த்து இவங்கள மாதிரி இவங்களும் திட்டி சண்டை போட்டுட்டா நம்ம தேட்டரோட கதி என்ன அப்படின்னு சொல்லி தேட்டருக்காரங்க தான் பயங்கர பீதியா இருந்திருக்கும். ஏதோ ஒரு தேட்டர்லாம் நினைக்கிறேன், அந்த தேட்டர்ல துணிவு படம் ஓடிட்டே இருக்கு. அந்த தேட்டர் ஆபரேட்டர் என்ன நினைச்சாருன்னு தெரியல, பிராங்க் பண்ணணும் இல்ல அஜித் ரசிகர்கள்ன்றதுக்காகவே வாரிசு படத்துல தீ தளபதி சாங் போட்டுட்டாரு. விஜயகானா இருக்காரு. அந்த அந்த பாட்டை போட்டு விட்டு போயிடுவான். அவங்க ஸ்கிரீனை கீழ்ச்சி விட்டா யாருக்கு நஷ்டம்? ஏன்னா 2 ஃபேன்ஸும் ஒரே இடத்துல அசம்பிள் ஆனதுனால இவங்க பேனர் இவங்களும் மாறி மாறி கீழ்ச்சிட்டு வெளில ஒரு கலவரமே பண்ணிட்டு இருந்தானுங்க. இதுல இவர் வந்துட்டு துணிவு படம் ஓடும்போது இந்த பாட்டை வேறு போட்டு விடுறாரு. அப்புறம் அந்த 2 படம் ரிலீஸ் பண்றதுலேயே நிறைய கலவரம் வந்தது. ஏன்னா துணி திரைப்படத்தை பார்த்தீங்கன்னா ரெட் ஜெயண்ட் வாங்கிட்டாங்க. வாரிசு திரைப்படத்தை நாங்கள் தனியாகவே ரிலீஸ் பண்ணிடுறோம் அப்படின்னு சொல்லி 7 ஸ்கிரீன் ஸ்டுடியோ லலித் அவர் வந்து ரிலீஸ் பண்ணுறோம் அப்படின்னு அதை வாங்கியிருந்தாரு. அப்புறம் ஒரு குறிப்பிட்ட ஏரியா மட்டும் ரெட் ஜெயண்ட் கொடுத்துட்டாரு.
இதுல மிகப்பெரிய சண்டை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த 1 மணி ஷோ கொடுக்கலாமா வேணாமா அப்படின்னு சொல்லி அது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையா போயிட்டு இருந்து, அதனால இந்த 4 மணி ஷோ மட்டும் ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் 1 மணி ஷோ ஓப்பன் பண்ணிட்டோம் அப்படின்னு துணிவுக்கு தான் முதல்ல 1 மணி ஷோ கொடுத்துருந்தாங்க. இந்த மாதிரி நிறைய கலவரங்கள் இதெல்லாம் தாண்டி அந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி என்ன பிரச்சனை இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீ முதல்ல வரியா இல்லை நான் முதல்ல வரணும் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு சண்டை. ஏன்னா நம்ம படத்தை தனியாக ரிலீஸ் பண்ணோம் அப்படின்னா மொத்த கலெக்ஷனை அப்படியே நம்ம அறுவடை பண்ணிடலாம், ஃபர்ஸ்ட் டே கலெக்ஷன் நான் தான் பெரிய ஆளு அப்படின்றத காமிச்சிக்கலாம் அப்படின்றதுக்காக 2 படத்துக்கு ஒரு மிகப்பெரிய போட்டி இருந்தது. அதனால 2 பேருமே ரிலீஸ் டேட்டை பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாக சொல்லவே இல்லை. அது பொங்கல் ரிலீஸ் அப்படின்னு மட்டும் தான் சொல்லியிருந்தாங்களே தவிர இந்த தேதி கரெக்டாக ரிலீஸ் பண்ணுறோம் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லவே இல்லை. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, துணிவு திரைப்படத்தை நாங்கள் வந்து ஜனவரி 12 ரிலீஸ் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஏன்னா ஜனவரி 12 அப்படின்றது வழக்கம் போல் அஜித் அவர்களோட அந்த வியாழக்கிழமை சென்டிமெண்ட். உங்களுக்கு தெரியும் இல்லையா, அந்த வியாழக்கிழமை படம் ரிலீஸ் பண்ணுறதை இன்ட்ரடியூஸ் பண்ணதே அஜித் சார் தான். இந்த வியாழக்கிழமை சாய்பாபாவுக்கு உகந்தது அப்படின்றதுக்காக வியாழக்கிழமை படத்தை ரிலீஸ் பண்ணுறது அவரோட படமாக வச்சிருந்தாரு. அதனால ஜனவரி 12 வியாழக்கிழமை அன்னைக்கு நாங்கள் எங்களோட படத்தை ரிலீஸ் பண்ணுறோன்னு அவங்க சைட்லேருந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருந்தாங்க. இதை பார்த்தா வாரிசு டீம் என்ன பண்ணிட்டாங்கன்னா, அப்போ நாங்களும் அதே ஜனவரி 12 வரோம் அப்படின்னு சொல்லி அவங்களும் டேட் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் துணிவு டீம் அட இது என்னடா வம்பா போச்சு அப்படின்னு, இல்லை நாங்கள் 11 வரோம் அப்படின்னு சொல்லி அவங்க அனௌன்ஸ் பண்ணோடனே வாரிசு டீம் தப்பிக்க பார்க்க அப்படின்னு வந்து அதுக்கப்புறம் ஒரு டிஸ்கஷன் ஓடிச்சு. ஒரு இல்லை 10 ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு. 10 ரிலீஸ் பண்ணால் கவர்மெண்ட் இந்த ஸ்பெஷல் ஷோலாம் தரமாட்டாங்க அப்படின்னு சொன்னோடனே 2 திரைப்படத்துக்கும் 11 ரிலீஸ் டேட்டு சொல்லிட்டாங்க. ஆக்சுவலாக அந்த 11 புதன்கிழமை அதுவுமா 1 மணி ஷோ 4 மணி ஷோ கொடுத்ததெல்லாம் பார்த்தீங்கன்னா சட்ட விதிமீறல் தான். ஏன்னா இப்போ இந்த 4 படம் ரிலீஸ் ஆகுதுல, அயலான், கேப்டன் மில்லர், மிஷன், அதுக்கப்புறம் மேரி கிறிஸ்மஸ், இது எதுக்குமே 4 மணி ஷோ 5 மணி ஷோலாம் தரவே இல்லை. இந்த விடியற்கால 4 மணி 5 மணி ஷோலாம் கொடுத்தோம் அப்படின்னா நிறைய வேலைகள் கட்டு போகுது, இதனால் நிறைய தொல்லைகள் வருது, நிறைய பிரச்சனை வருது அப்படின்றதுக்காக தான் இப்போ இந்த 4 படத்துக்குமே எந்த படத்துக்குமே இந்த 4 மணி ஷோ 5 மணி ஷோலாம் தரவே இல்லை. ஆனால் இதே போன பொங்கல் பாருங்க 1 மணி ஷோலாம் கொடுத்துருக்காங்க. அப்படி 1 மணி ஷோ கொடுத்து இந்த விஜய் ஃபேன்ஸும் அஜித் ஃபேன்ஸும் சரி சண்டை போட்டுக்கிட்டு பேனர் கிழிச்சுக்கிட்டு லாரி மேல நின்று டான்ஸ் ஆடி ஒரு அஜித் செத்து போயிட்டாரு. இதெல்லாம் தேவையே இல்லாது. அதே மாதிரி போன பொங்கலுக்கு வாரிசு திரைப்படம் தெலுங்குல வந்து ரிலீஸ் ஆகுமா ஆகாது, அதாவது தமிழ்நாட்டில் ரிலீஸ் ஆகிற அதே ஜனவரி 11 தெலுங்குலையும் ரிலீஸ் ஆகுமா அப்படின்ற ஒரு கேள்வி இருந்தது. ஏன்னா தெலுங்கு ப்ரொடியூசர் கவுன்சில் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, நம்மளோட தெலுங்கு திரைப்படங்கள் பெரிய பெரிய பட்ஜெட்ல எடுக்கிறோம், அதனால வந்துட்டு இனிமே இந்த விழா காலங்கள்ல இந்த தீபாவளி பொங்கல் எந்த ஃபெஸ்டிவலாக இருந்தாலும் சரி, ஸோ ஃபெஸ்டிவல் டைமில் படங்கள் ரிலீஸ் ஆகுது அப்படின்னா அதுக்கு வந்துட்டு தெலுங்கு திரைப்படம் தான் முதல் முன்னுரிமை கொடுக்கணும். மற்றபடி இந்த டப் செய்யப்பட்ட திரைப்படங்கள் வந்து அடுத்த கேட்டகரி தான். அதாவது தெலுங்கு திரைப்படங்களுக்கு கொடுக்கப்பட்ட தியேட்டர் போக மிச்சம் இருந்தால் மட்டும் மற்ற மொழி டப் திரைப்படங்கள் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி அவங்க வந்துட்டு ஒரு தீர்மானம் போட்டிருந்தாங்க. இந்த தீர்மானத்தை இயற்றியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாரிசு திரைப்படத்தோட ப்ரொடியூசர் தில்ராஜ். 2019 தமிழ்நாட்டில் வந்துட்டு இந்த பேட்டை விசுவாசம் படம் ரிலீஸ் ஆச்சு இல்லையா, ஸோ அப்போ வந்து பேட்டை திரைப்படத்தை தெலுங்குல அசோக் அப்படின்ற ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் தான் வாங்கி ரிலீஸ் பண்ணுறதா இருந்தது. அப்போது தில்ராஜ் குறுக்க போந்து என்ன பண்ணிட்டார் அப்படின்னா, இல்லை பேட்டை படத்துக்குலாம் நிறைய ஸ்க்ரீன்லாம் தரலாம் முடியாது, ஏன்னா இங்கேயே தெலுங்கு திரைப்படம் கதாநாயகடு, அதுக்கப்புறம் வினய் விஜயராமா, F2 மாதிரியான திரைப்படங்கள் ரிலீஸ் ஆகுது, இந்த திரைப்படங்களுக்கு தேட்டர் ஒதுக்குனது போக ஏதாவது இருந்தால் நான் வந்து பேட்டை திரைப்படத்தை தரோம் அப்படின்னு சொல்லி தில்ராஜ் வந்து ஒரு கட்டையை போட்ட உடனே அந்த படத்தை வாங்கின டிஸ்ட்ரிபியூட்டர் வந்து செம்ம காண்டாயிட்டாரு. ஏன்னா நிறைய பணம் கொடுத்து பேட்டை திரைப்படத்தை வாங்கியிருக்கிறாரு, இவங்க வந்து இப்படி ரிலீஸ் பண்ண கூட பிரச்சனை பண்றாங்க அப்படின்னு சொல்லி அங்கே ஒரு பிரச்சனையே போயிட்டே இருந்து, இந்த யானைக்கு ஒரு காலம் வந்தால் பூனைக்கு ஒரு காலம் வரும் அப்படின்ற மாதிரி இந்த வாரிசு திரைப்படம் ரிலீஸ் ஆகும்போது தில்ராஜ் என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா, வாரிசு திரைப்படத்தை தெலுங்குல நிறைய தேட்டர்ல ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு தில்ராஜ் அவர்கள் பிளான் போடும்போது, ஐயா அது எப்படி முடியும், தெலுங்கு திரைப்படம் தான் முன்னுரிமை அப்படின்னு பேட்டை திரைப்படத்தை டிஸ்ட்ரிபியூட்டர் அசோக் இருக்காரு பாத்தீங்கன்னா, அவர் அங்க வந்து ஒரு செக் வச்சாரு. ஏன்னா அதே நாள்தான் பாலகிருஷ்ணா நடிச்ச வீர நரசிம்மா திரைப்படமும் சிரஞ்சீவி நடிச்ச வால்டர் வீரையா திரைப்படம் ரிலீஸ் ஆகுது. ஸோ இந்த திரைப்படங்கள் கொடுத்தது போக ஏதோ மிச்ச சொச்சம் இருந்தா வாரிசு திரைப்படத்துக்கு கொடுக்கணும் அப்படின்னு பேட்டை திரைப்படத்தை வாங்கி ரிலீஸ் பண்ண முடியாமல் கஷ்டப்பட்ட அந்த அசோக்ன்ற டிஸ்ட்ரிபியூட்டர் இவங்க அப்போ ஒரு லெட்டர் ஒன்று ரிலீஸ் பண்ணியிருந்தாங்களா, அந்த லெட்டரே திருப்பி இவங்களுக்கே கொடுத்து இப்படிதான் நீங்க பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு செக் வச்சாரு. அதனால வாரிசு படத்தோட ப்ரொடியூசர் தில்ராஜ் என்ன சொல்லிட்டாரு அப்படின்னா, இது வந்து தமிழ்ல இருந்து டப் பண்ணி வந்த படம் கிடையாது, இதையும் நேரடி ஒரு தெலுங்கு திரைப்படம் தான். எப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த படத்தோட ப்ரொடியூசர் நானு தெலுங்கு, அந்த படத்தோட டைரக்டர் வம்சி தெலுங்கு, அந்த படத்தோட கதாபாத்திரம் தெலுங்கு கதாபாத்திரம் தான். அதெல்லாம் தாண்டி இந்த திரைப்படம் முக்காவாசி தெலுங்கு ஸ்டேட்ல நடந்தது. அதனால இந்த திரைப்படத்தை ஒரு நேரடி தெலுங்கு படமா கருதி இந்த திரைப்படத்துக்கு நிறைய தேட்டர் நீங்க ஒதுக்கணும் அப்படின்னு சொல்லி என்னமோ பேசி பார்த்தாரு. ஆனா ஒன்னும் வேலைக்காகல. அதனால தமிழ்நாட்டுல 11 ரிலீஸ் ஆன இந்த வாரிசு திரைப்படம் தெலுங்குல மட்டும் ஜனவரி 14 தான், அதாவது கிட்டத்தட்ட ஒரு 3 நாள் தள்ளி தான் தெலுங்குல ரிலீஸ் ஆயிருந்தது. ஸோ இவ்வளோ கலவரங்கள் போன வருஷம் பொங்கல் அப்போ நடந்தது, பட் இந்த வருஷம் அதெல்லாம் இல்லை. ஆனால் இந்த வருஷம் படம் பார்க்கும்போது நமக்கு ஒரு நிம்மதி ஒன்று கிடைக்கும். எப்படின்னா, தேட்டர் வாசல்ல பயங்கரமான ஆர்ப்பாட்டம் இருக்காது, கூச்சல் இருக்காது, பேப்பர் பறக்காது, பயங்கரமான நெரிசல் இருக்காது. முக்கியமாக
ஸ்கிரீன்ல பேசுற டயலாக்லாம் நம்ம நல்லா காதுல கேட்கும். தெளிவா Correct. கேட்டு ஆமா. படத்தை ரசிச்சு பார்க்கலாம். ஸோ இந்த பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகிற அந்த 4 திரைப்படம் பார்த்தீங்கன்னா நல்லா ஓடி நல்ல கலெக்ஷன் எடுக்கணும். ஆனால் எனக்கு பர்சனலாக பார்த்தீங்க அப்படின்னா அந்த அயலான் திரைப்படம் ஜெயிக்கணும் அப்படின்றதுல எனக்கு ஒரு பர்சனல் ஆசை. ஏன்னா அந்த திரைப்படம் ஆரம்பிச்சது பார்த்தீங்கன்னா 2014 ஆரம்பிச்சது. பாருங்க கிட்டத்தட்ட ஒரு 8 வருஷம் ஆயிடுச்சா. ஸோ 8 வருஷம் கழிச்சு ரிலீஸ் ஆகுது. இதெல்லாம் தாண்டி இந்த திரைப்படம் ஜெயிக்கணும் அப்படின்னு நான் ஏன் நினைக்கிறேன்னா இந்த திரைப்படத்தோட இயக்குனர் ஆமா. ரவிக்குமார் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி இந்த படத்துக்கு முன்னாடி எடுத்த திரைப்படம் வந்து இன்டர்நெட் நாளை திரைப்படத்தோட அந்த கதை அப்படின்றது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மிஸ் ஆனா கூட யாருக்கும் புரியாது. ஆமா. என்னப்பா படம் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கான ஒரு கதையை எடுத்து அதை எல்லாருக்கும் புரியுற வகையில், முக்கியமாக இந்த கிராமத்தில் இருக்கிற மக்களுக்கும் புரியுற வகையில் அவ்வளோ சூப்பரான ஒரு படத்தை கொடுத்திருந்தாரு ரவிக்குமார் அவர்கள். ஸோ ஒரு நல்ல இயக்குனர் தோத்தாரு அப்படின்னா அது என்ன சொல்றது, சினிமாவுக்கு தான் நஷ்டம். அதே மாதிரி நாம இதுக்கு முன்னாடி இந்த விண்வெளி திரைப்படம், அந்த ஏலியன் திரைப்படம் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் உப்புமா திரைப்படங்கள் தான் எடுத்து வச்சிருந்தோம். ஸோ இந்த திரைப்படம் ஒரு நல்ல வெற்றி திரைப்படமா அமைஞ்சது அப்படின்னா, ஏன்னா அந்த ஏலியன் வந்து ஒரு மெயின் லீட் ரோட் படம் முழுக்க பண்றதுனால இந்த திரைப்படம் சக்சஸ் ஆச்சு அப்படின்னா நமக்கும் கொஞ்சம் பெருமையாக தான் இருக்கும். தமிழ் சினிமாவில் இப்படி ஒரு படம்லாம் எடுக்கிறாங்க அப்படின்னு. அதுக்கப்புறம் இந்த சீன் இந்த படத்துலேருந்து எடுத்தது, இந்த படத்தை இங்கேருந்து காப்பி அடிச்சிருக்காங்க அப்படின்றது அப்புறம் வரும். ஏன்னா எப்பயோ வந்தது இந்த படத்தோட காப்பி தான்ற மாதிரி கம்பேரிசன் ஓடிட்டே இருக்கு. ஆமா ஆமா உண்மையா ஆமா சொல்லணும் ஆமா. அப்படின்னா ப்ரோ இந்த சிவகார்த்திகேயன் இமான் இஷ்யூ பற்றி பேசுங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. நான் ஆக்சுவலாக அதுக்கு பேசிலாம் கிட்டத்தட்ட எடிட்டிங்லாம் முடிச்சிட்டேன். ஆனால் அதுக்கப்புறம் இந்த படத்தோட ட்ரெய்லர் வந்ததுக்கப்புறம் சரி ஒரு நல்ல படம் வருது, இந்த திரைப்படம் நல்லா இருந்துச்சு அப்படின்னா நம்மளோட தமிழ் சினிமாவுக்கு தானே பெருமை. நம்ம இந்த நேரத்தில் இந்த மாதிரி ஒரு வீடியோ போட்டோம் அப்படின்னா அது சரியா இருக்காது அப்படின்றதுக்காக. ஏன்னா சிவகார்த்திகேயன் எப்படி இங்கே தானே இருப்பாரு, அது நம்ம ஒரு 2 மாசம் 3 மாசம் கழிச்சு கூட மறுபடியும் நம்ம அதை பத்தி பேசிக்கலாம். ஐயோ ஐயோ. இது ஒரு நல்ல திரைப்படம் 8 வருஷம் கழிச்சு ரிலீஸ் ஆகுதுன்னும் போது நம்ம அந்த ஒரு இமேஜை ஸ்பாயில் பண்ண வேணான்றதுக்காக இந்த இமான் சிவகார்த்திகேயனோட வீடியோ கூட நான் எடிட் பண்ணி முடிச்சு பப்ளிஷ் பண்ணாம அப்படியே விட்டுட்டேன். ஓ. ஸோ இந்த படம் அயலான் வெற்றி அடைஞ்சது அப்படின்னா அது நமக்கு கொஞ்சம் பெருமையா இருக்கு, நிறைய வாய்ப்பு இருக்கு வெற்றி அடைஞ்சால், படம் நல்லா இருந்தால். ஆக்சுவலாக இந்த அயலான் திரைப்படம் ஆரம்பிக்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட ப்ரொடியூசராக இருந்தவர் 24AM RD ராஜா. அவர் தான் சிவகார்த்திகேயன் வச்சு இந்த ரெமோ, வேலைக்காரன், சீமராஜா திரைப்படம் எடுத்தாரு. சிவகார்த்திகேயனோட வளர்ச்சியில் RD ராஜாவுக்கு ஒரு மிகப்பெரிய பங்கு இருக்கு, அது ஒரு தனி கதை. ஸோ பார்த்தீங்கன்னா சிவகார்த்திகேயன் RD ராஜா அவர்களுமே பிரிஞ்சுட்டாங்க. இப்போ KGR ஸ்டுடியோ தான் அந்த படத்தை டேக் ஓவர் பண்ணியிருக்காங்க. இந்த அயலான் திரைப்படத்தை பார்த்தீங்கன்னா நிறைய கடன், அதில் மிக முக்கிய கடன் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த படத்தோட இந்த கிராஃபிக்ஸ் ஒர்க்கை வந்து பேந்தம் எஃபெக்ட் ஸ்டுடியோன்ற ஒரு ஸ்டுடியோ தான் பண்ணியிருந்து. ஸோ அதுதான் திரைப்படத்தோட ஒரு மிகப்பெரிய ஒரு கடனே. கிட்டத்தட்ட ஒரு 60 கோடி வரைக்குமே பார்த்தீங்கன்னா அந்த படத்தோட சிஜி ஒர்க்காக அந்த பேந்தம் எஃபெக்ட்ஸ் கம்பெனிக்கு வந்துட்டு அந்த ப்ரொடியூசர் சைட்லேருந்து பே பண்ணணும். ஸோ அதுதான் ஒரு மிகப்பெரிய ஒரு கடன். ஏன்னா இவ்வளோ பெரிய தொகை வரும் அப்படின்றத அவங்க எதிர்பார்க்கவே இல்லை. ஏன்னா படம் முழுக்கவே அந்த ஏலியன் கேரக்டர் வந்து லீட் ரோலாக வருது. அதே மாதிரி படம் முழுக்க நிறைய சிஜி ஒர்க்கு நிறைய இருந்ததுனால ஸோ இவ்வளோ பெரிய தொகை. ஸோ அந்த தொகையை கொடுக்க முடியாத அந்த படத்தோட டிலேக்கு ஒரு மிக முக்கிய காரணம். இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னா அந்த பேந்தம் எஃபெக்ட்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்களே இந்த அயலான் திரைப்படத்துக்கு சரி உங்களால் கடனை கொடுக்க முடியல அப்படின்றதுனால நானே இந்த திரைப்படத்துக்கு பார்ட்னராக வரேன்னு, அதாவது நாங்கள் காசை வாங்காமல் இந்த திரைப்படத்தோட ஒன் ஆஃப் த பார்ட்னராக இந்த பேந்தம் எஃபெக்ட்ஸ் கம்பெனியும் சேர்ந்துட்டாங்க. நீங்கள் இந்த ட்ரெய்லர் பார்க்கும்போதே மனுஷனோட கிரியேஷன் இந்த பேந்தம் எஃபெக்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நிறைய ஹாலிவுட் திரைப்படங்களுக்கு சிஜி ஒர்க் பண்ணியிருக்காங்க. நமக்கு புரியுற மாதிரி இல்லை நமக்கு தெரிஞ்ச திரைப்படங்கள் சொல்லணும் அப்படின்னா மின்னல் முரளி திரைப்படம், அதுக்கப்புறம் இந்த லோகேஷ் கனகராஜோட எல்லா திரைப்படங்களும் அந்த கைதி படத்துலேருந்து இந்த கடைசி லியோ திரைப்படத்தில் வச்சு எல்லா திரைப்படங்களுக்கும் அவங்க தான் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இதில் இன்னொரு விஷயம் கவனிச்சிங்களேன், தான் கூட தன்னோட திரைப்படங்களை சின்ன சின்ன கதாபாத்திரங்கள் நடிச்ச புதுப்பேட்டை திரைப்படத்தில் விஜய் சேதுபதி ஆகட்டும், இல்லை வந்து 3 திரைப்படத்தில் சிவகார்த்திகேயன் ஆகட்டும், தன்னோட திரைப்படங்களை சின்ன கதாபாத்திரங்கள் நடிச்ச அந்த நடிகர்கள் ஹீரோவாகி இன்னைக்கு தன்னோட திரைப்படத்துக்குள்ளேயே தங்களோட போட்டி திரைப்படங்களை வெளியிடுறாங்க அப்படின்றது அதுதான் சினிமா. சினிமாவில் எப்போ என்ன நடக்கும் அப்படின்றது யாருக்குமே தெரியாது. சினிமா பொறுத்த வரைக்கும் என்ன வேணாலும் நடக்கும். திடீர்னு உச்சாணி கொம்புல இருக்கிறவங்க தரையில் விடலாம், தரையில் இருக்கிறவங்க திடீர்னு உச்சாணி கொம்புல போகலாம். பட் பொறுமையாக கடின உழைப்பும் கொஞ்சம் புத்திசாலித்தனம் மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜிலாம் தெரிஞ்சாலே போதுமானது, பெரிய ஆளாக வரலாம் அப்படின்றதுக்கு சினிமா ஒரு மிகச்சிறந்த ஒரு உதாரணம். என்னதான் பேசினாலும் படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் தான் தெரியும். ஸோ இந்த திரைப்படங்கள்லாம் எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம ரிலீஸ்க்கு அப்புறம் தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதில் உங்களுக்கு ரொம்ப ஃபேவரட்டாக நீங்கள் எதிர்பார்க்குற ஒரு திரைப்படம் எது அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. நல்லா இருந்துச்சு, அது சூப்பராக எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. ஏன்னா அது போன வருஷம் உண்மையிலே பொங்கல் நாங்களாம் கிட்டத்தட்ட நம்ம அந்த பொங்கலையே மறந்து வாரிசா துணிவா வாரிசா அவ்வளோ ஜாலியாக இருந்துச்சு உண்மையிலே. அந்த என்ன இருந்தாலும் பொங்கல் நம்ம செலிப்ரேட் பண்றது ஒரு பக்கம் இருந்தாலும் அந்த படத்துல போய் என்ஜாய் பண்றது அது ஒரு பக்கம் இருக்கும். அது உண்மையிலே அது உண்மையிலே ஒரு பொங்கல், அதாவது ஒரு ஃபெஸ்டிவல் ஃபீல் கொடுத்துச்சு உண்மையிலே. இந்த வாட்டி பொங்கல் வச்சோம், அது 2 நாளுக்கு அப்புறம் தான் சும்மா போய் அயலானே போய் பார்த்தோம். மற்றபடி அங்க அந்த கூட்டத்தை பார்த்தாலே நம்மளுக்கே தெரியல, ஒரு ஃபெஸ்டிவல் ஒரு திருவிழாக்குள்ள உள்ள பூந்தோம்னா எப்படி இருக்கும், ஜாலியா
கலகலன்னு இருக்குல்ல அந்த ஃபீல் இல்ல. ஆமா உண்மையிலே இந்த அது வாட்டி சுத்தமா இல்ல. ஏன்னா அந்த ஒரு எதிர்பார்ப்பு நம்ம கிட்ட இல்ல. நம்ம போய் எப்ப வேணாலும் பாத்துக்கலாம் ஆமா அப்படின்ற எப்பனாலும் மாதிரிதான். கிடைச்சிரும், எப்பனாலும் எப்ப போய்க்கலாம். வேணாலும் பாத்துக்கலாம். கூட்டமும் இல்ல. ஆமா. அதனால எப்ப வேணாலும் பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரிதான் இருந்துச்சு. ஆனா போன வாட்டி உண்மையாவே நமக்கே தலைவலி வந்துட்டு. அந்த அளவுக்கு ஆமா. டேட்ட மாத்தி மாத்தி ஆமா அது போட்டுக்கிட்டு பயங்கர ஒரு காமெடியாவே போயிட்டு இருந்துச்சு. எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இந்த டேட் ஆமா. தான்னு பார்த்தா திடீர்னு நான் இப்ப இருக்கிறேன், ஆமா, நீ இப்ப ஆமா. இருக்க மாத்தி மாத்தி இது பண்ணி நம்மள பைத்தியம் முடிக்க வச்சுட்டு அது ஒரு ஜாலியா தான் இருந்துச்சு. ஆனா இந்த வாட்டி 2 பேரோட இதுமே வரல. தளபதி 2 யாராவது பேரோட இல்ல இதுமே ஒண்ணு வரல. ரஜினி, கமல் அந்த ம். மாதிரி ஏதாவது பெரிய ஹீரோஸ்குள்ள வந்துருந்துச்சுன்னா அது கொஞ்சம் தெரிஞ்சிருக்கு. அது நல்லா தெரிஞ்சிருக்காது. இருந்திருக்கும். அது நம்ம அப்படியே பழகிட்டோமான்னு ஆமா. தெரியல. ஏன்னா நிறைய நம்ம பொங்கல், தீபாவளின்னு பாத்தீங்கன்னா அந்த பெரிய ஆக்டரோட படம் வந்தாலே அது ஆமா. என்னதான் படம் எப்படி இருக்குன்னு நம்மளுக்கு தெரியாது. போய் நல்லா இருக்கோ இல்லையோ. பாப்போம். ஆனா அது வரும்போது அது ஒரு இது இருக்குல்ல அந்த என்ஜாய்மெண்ட் உண்மையிலே ஆமா. இந்த வாட்டி இல்ல அது. ஆமா, சுத்தமா இல்ல. வந்திருந்தா இன்னும் நல்லா ஜாலியா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அதான் இப்போ அதான் வந்த படத்துலயும் எல்லாரும் மிஷன் தான் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுதான் நல்லா இருக்கு. மேரி கிறிஸ்துமஸ் நாங்க பாக்கல, அதுக்கப்புறம் மிஷனும் பாக்கல, அப்புறம் இது கேப்டன் மில்லரும் பாக்கல, அயலான் மட்டும் தான் பார்த்தோம். மற்ற படம்லாம் பார்க்கணும்னு என்ன சொல்றது, நான் வேலையா இருக்கோம், இதனால இத பார்க்க போகல அவ்வளவுதான். ஆமா. அது ஏதோ டைம் கிடைச்சதுனால போய் பார்த்துட்டோம். இதுங்க டைம் அது வந்து ஏதோ சரி பொங்கல் வந்துருச்சு ஒரு படத்துக்கு போவோம்னு போனதுதான். ஆமா, ஆமா. நல்லா இருந்துச்சு, சூப்பராகவே எக்ஸ்பிளைன் பண்ணார். ஓகே, என் வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லாருக்கும்